கோயிங் சைலண்ட். அது இப்பவுமே நடக்குது. நான் வந்து ஃபியூச்சர் எதுக்கு சொல்லிட்டு, இப்ப பிரசன்டாவுமே அதான் நடக்குது. நிஜமாலுமே கேரக்டர் அசாசினேட் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து லைட்டர் நோட்ல ஏதோ சண்டை மாதிரி அப்படியே கடந்து போயிடுறாங்க. சாதாரணமா சொல்ற வார்த்தையெல்லாம் வந்து கேரக்டர் அசாசினேஷனா மாறிடுது. இது என்ன ஈக்குவேஷன் எனக்கு புரியல. இது அப்ப வந்து இது சொல்றவங்கள வச்சா, அப்ப யாராவது ரொம்ப போல்டு வாய்ஸ்ல ஸ்ட்ராங் வாய்ஸ்ல ஒரு வார்த்தை சொன்னா உடனே நான் கேரக்டர் அசாசினேஷன் கார்டு எடுத்துருவேன். இல்ல அப்படின்னு சாஃப்டா கீச் கீச்சுன்னு ஒருத்தங்க யாராவது ஏதாவது பேசினா நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்போ வியனா வந்து யார பத்தி எதை பேசுனதும் ஆனர் லைக் ஒன் ஷோலையும் வரல, அது ஒரு வீடியோஸாவும் கன்வெர்ட் ஆகல, எங்கேயும் போல. நான் வியனா மட்டும் சொல்லுங்க, மத்த எல்லாரையும் சொல்றேன். அதே மாதிரி துஷார் வந்து கெஸ்ட் போனா போட்டுன்னு சொன்னது எனக்கு தெரியவே தெரியாது நேத்து. திருப்பி திருப்பி இன்னைக்கு திவ்யாவும் திவ்யா ரெஜிஸ்டர் பண்ணதான் எனக்கு தெரியும். 1000 தான் இருந்தாலும் அது தப்பு தானே. அந்த வார்த்தையும் சொல்லியிருக்க கூடாதுல்ல. இது அதுக்கு முன்னாடியே பிஃபோர் தர்பீஸ் கேன் இன்டர்ஃபியர், அதுக்கு முன்னாடியே வியனா என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு பொம்பளை புள்ளியே இப்படி பேசிட்டாங்கன்னு வேற ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஷி ஸ்டார்டட் லிட்டரலி. அதுக்கு முன்னாடி ஷி ஸ்டார்டட். சரியா? அவங்க வேற ஒரு ஆங்கிள் தான் அதை கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. இதுல இவர் கொடுத்ததெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா ஆமோ தான். அது எக்ஸ்ட்ரா ஆமோ தான். அதையும் அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசா ஊதி அவங்களுக்கு சாதகமா அவங்க மாத்திக்க ட்ரை பண்ணாங்க. அதை செஞ்சுட்டாங்க, நம்புறாங்க. இதுல பெரிய பலமான மொக்க எப்போ அவங்க வாங்குவாங்கன்னா, இது அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, இது சீக்ரெட் டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ ஒரு பயம் வரும் அவங்களுக்கு. என்னெல்லாம் இவங்க பண்ணிருக்காங்க இவங்களை ஃப்ரேம் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படியே ரிகால் ஆகும் எல்லாம். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அலன் இப்ப நிஜமாலுமே நான் பார்வதிக்கு நியாயம் கேட்கிறேன். ஏன்னா அரோரா பத்தி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு நிஜமாலுமே அது இன்டென்ஷனலி செட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு இப்போ தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஓகே, அது இன்டென்ஷனலி செட்னா அது ஒரு அதுக்கு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செமி டெரகேட்டரி கமெண்ட். ஓகேவா? ஐ அக்ரி. ஓகே. ஆனா அந்த மாதிரியான கமெண்ட் அரோரா மேல நேரடியாவோ மறைமுகமாவோ இந்த வீட்ல நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பார்வதினோன்னு எல்லாரும் ட்விட்டரே பொங்குது. ஆனா வியனா மட்டும் யார வேணாலும் கேரக்டர் அசாசினேட் பண்ணலாமா? இது என்ன ஃப்ரீ பாஸ்? இல்ல ஃப்ரீ பாஸ்லாம் கிடையாது. நான் தான் அடிச்சேன். ஏங்க வந்து நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் வியனா பத்தி நான் அவ்வளோ தடவை சொல்றேன். எவ்வளவு சொன்னாலும் இவனுங்களோட முதல் ரெஸ்பான்ஸ் என்னவா தரமா இருக்கு, உனக்கு வந்து வியனானா பிடிக்காது, அதனால நீ சும்மா கதை சொல்றேன்றாங்க. இன்னொரு விஷயம், வியனா வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணல. வியனா வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்கன்னு அக்யூசேஷன் பண்றாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். அது அடுத்தவங்க அப்படி இல்லைங்க. அப்படி பண்றது அடுத்தவங்க கேரக்டர் அசாசினேட் பண்றது. அதுதான் அது வந்து அது அக்யூசேஷன். அது லைக் இவங்க வந்து என்ன வந்து இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. சரி, அது ஃபேக் அலிகேஷன், ஃபால்ஸ் அலிகேஷன்ல வச்சிடலாமா? அப்போ அதேதான். பார்வதியவே ஃபேக் அலிகேஷன், ஃபால்ஸ் அலிகேஷன், ஃபேக் அலிகேஷன், ஃபால்ஸ். இப்பவும் சொல்றேன், அவங்க கமருதீன் மேல வச்சது இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லிட்டு, இன்னைக்கு கூட ஈவினிங் ஸ்பேஸ்ல ஒருத்தர் சொன்னாரு பார்வதி ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாங்க. இல்ல, அவங்க வச்சது ஃபேக் அலிகேஷனும் ஃபால்ஸ் அலிகேஷனும் கிடையாது. அவங்க ஒரு அலிகேஷன் வச்சுட்டு சம்பந்தப்பட்டவங்களை அவங்க காப்பாத்துனாங்க. அதுதான் அவங்களோட மிஸ்டேக். அதுக்கப்புறம் அவங்க வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாங்க அந்த விஷயத்துல. அதுதான் மிஸ்டேக். இப்பவும் அது ஃபேக் அலிகேஷனா ஃபால்ஸ் அலிகேஷனா இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. சம்பந்தப்பட்ட 2 பேருக்கு தான் தெரியும். சோ ஐ கேனாட் கன்க்ளூட். ஆனா இப்ப வரைக்கும் பார்வதி ஃபேக் அலிகேஷன், ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்லிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்துல மட்டும். மத்த விஷயத்துல நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சிருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா வியனா மட்டும் யார் மேல வேணாலும் ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கலாம், ஃபேக் அலிகேஷன் வைக்கலாம். அப்படியே டோனை கம்மி பண்ணிட்டு சாஃப்டா கியூட்டா பேசுறதா நினைச்சிட்டு அவங்க பேசிட்டு போயிட்டா இங்க பிரச்சனையே கிடையாது யாருக்கும். இந்த பிரிவிலேஜ் எத்தனை பேருக்கு இங்க கொடுத்துருவாங்கன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வரும்போது அவங்க வியானா வந்து இன்டெலிஜென்ட்டா இருந்தா இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து சபையில சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சொன்னா சாண்ட்ரா கன்ஃபரண்ட் பண்ணுவாங்க. அவங்கள கன்ஃபரண்ட் நைட்டு லைட்லாம் ஆஃப் பண்ண பிறகு நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பயந்துட்டு அவ சொல்லாம இருந்தாங்கன்னா தப்பிச்சாங்க. இல்லைன்னா அடுத்த 2 நாளைக்கு ப்ரோமோ வரும். அதேதான் வரும். ஒரு கிளாரிட்டி எனக்கு பேச வேணாம்னு நினைச்சாலும் சரி இருங்க. எனிவேஸ், இதுல இந்த ஆலிகேஷன் சொல்றீங்க இல்லையா, இது எப்போ ஆலிகேஷனா மாறுதுன்னா, ஓகேவா, ஃபால்ஸ் ஆலிகேஷனா மாறுதுன்னா அவங்களுக்கும் நடந்ததுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அவங்க காட்டும் போதுதான் அது ஃபால்ஸ் ஆலிகேஷனா மாறுது. அங்க வந்து அது ஃபால்ஸ் அலிகேஷன் இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஓகேவா? அதுல இன்சிடென்ட் வேணா நம்மளுக்கு என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஓகேவா? ஆனா நடந்தது எல்லாமே மியூச்சுவலா நடந்திருக்கு. ஆனா அது அவங்க எப்படி அதை சித்தரிக்கிறாங்கன்னா,
நான் வந்து வேண்டாம் வேண்டாம்னு ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன். இவன் வந்து பண்றது வந்து எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றத மட்டும் அவங்க சித்தரிச்சுட்டு விட்டுட்டாங்க. இது எப்படி டெலிவர் ஆகும்னா வெளிய, இவன் ரொம்ப மோசமான ஆள் போல இருக்கு, இந்த பொண்ணுகிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்றான் அப்படின்றதான் ரிசீவ் ஆகும். ஏன்னா 1 ஹவர் எபிசோட்லலாம் நம்மளுக்கு காமிச்ச லைவ்ல காமிச்ச அளவுக்குலாம் காட்டல. சரியா? அப்படியே ரிசீவ் ஆகும். அத பார்க்குற ஆட்களுக்கு என்னவா இருக்கும்னா, இப்படியாப்பட்டவனை ஏன் உள்ள வச்சிருக்கீங்க? அப்படின்ற கேள்விதான் வரும். அவர் உள்ள இருக்கக்கூடாதுன்றதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கு. இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கிடையாது. இருக்கக்கூடாது. இந்த ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்கக்கூடாது. அ அ அ அவங்க அந்த இடத்துல தெளிவா நான் 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 வந்துட்டு அந்த பவுண்டரிய செட் பண்ணேன். அவன் 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 ஒத்துக்கிட்டான். இந்த மாதிரி பவுண்டரிக்குள்ளே இருக்கலாம்னு ஒத்துக்கிட்டான். அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து திவாகர் கிட்ட பேசியிருந்தா அது வேற. அவங்க ஒரு ஹாஃப் குக்டு லைஸ வந்து போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ஆமா. லை வந்து ஒருத்தரோட கேரக்டரை குவெஸ்டின் பண்ணிடுச்சு. நான் அலிகேஷன் அது கன்க்ளூஷன் வராம அது கொஸ்டின் பண்றது ரொம்ப மோசம். ஏன்னா அலிகேஷன் கூட வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். அது வந்து அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க்ல விட்டுருச்சு. நான் வந்து இது வந்து அவங்களை நியாயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல, அந்த எக்ஸாம்பிள் நான் ஏன் எடுத்தேன்னா சரி, பாருன்னா இருங்க. துஷார் மேட்டர் இருக்குல்ல, அங்க பண்ணதும் அதேதானே? அதுதான் அது 100%, அது 200% அதுதான். நான் டவுட்டே பட மாட்டேன். இப்ப இன்னைக்கு அரோரா விஷயத்துல கூட சின்ஸ் ஐ டோன்ட் நோ த இன்டென்ஷன், நான் சொல்றேன்ல, அது ஒரு பார்ஷியலி அது ஒரு டெரிகேட்டரி தான், அது ஒரு செமி டெரிகேட்டரி கமெண்ட் தான் அப்படின்னு. ஆனா துஷார் விஷயத்துல எனக்கு டவுட் எல்லாம் கிடையாது. அது தப்பு தான். அது ஃபால்ஸ் அக்யூசேஷன் தான். வேற ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ இது துஷார்ன்றதுனால நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, கமருதின்றதுனால கொஞ்சம் ஏனோ இல்ல அப்படிக்காக சொல்லல. துஷார் விஷயத்துல நம்ம வி விட்னஸ் ஆல், லைக் அவங்க ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்ல அவங்க ஒருத்தனை பிளேம் பண்றாங்க. நம்ம அந்த இன்சிடென்ட்டையும் விட்னஸ் பண்ணிருக்கோம், அந்த பிளேமையும் நம்ம ஃபுல்லா பாத்துருக்கோம். சோ எனக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியும். அப்ப லிட்டரலி எனக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியுது. அதனால என்னால கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்க்கு வர முடியுது. எனக்கு இவங்க 2 பேர் விஷயத்துல எனக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியல. அன்பார்ச்சுனேட்லி அவங்க எப்படி சமாதானம் ஆனாங்கிற ஸ்டோரி கூட எனக்கு தெரியாது. அதனால நான் இப்பவும் சொல்றேன், அது பார்வதி மேலதான் தப்பு. ஆனா அது ஃபேக் எலிகேஷனா ஃபால்ஸ் எலிகேஷனா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது அவ்வளவுதான். அது ஃபேக்கோ ஃபால்ஸோ, அந்த அலிகேஷன் இப்படி வச்சா அவரு பேரு எப்படி போன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது டேமேஜ் ஆகணும் தானே பண்ணதே. ஐ ஃபீல் இட் இஸ் an intentional damage which was done to the person. அது கேரக்டர் அசாசினேஷனா இல்லையா? அது கேரக்டர் ஓகே. இவன் பேரு எப்படியோ கெட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சு பண்றது கேரக்டர் அசாசினேஷன் தான். சரி, இதுல அவங்க வந்து அவங்க கன்சென்சுவலா இருந்தது எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கா இல்லையா? Since she is silent to his question, we need to take it as a yes. அவ்வளவுதான். It is a false allegation. எத்தனை தடவை இந்த டாபிக்க தோச்சி எடுக்கிறது? இதை விட்டுருவோம். செய்து இதை ஓகே, நான் இது இப்ப வியனாவோட அதுதான் விருப்பம் இல்லைன்னா அதை பத்தி பேசவே வேண்டாம். பார்வதி டாபிக்க உள்ளே கொண்டு வரல. அது வந்து இருங்க கேஸ்கு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல, இவன் சும்மா இருந்தாலும் சுத்தி 4ஆம் பக்கமும் சுத்தி என்ன பண்றாங்க தெரியுமா? எனக்கு சத்தியமா வெறுப்பாவது அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து வைக்கிறதுலாம் இருக்கு இல்லையா? எனக்கு இட்ஸ் how do I explain this? It's very repulsive to me. Okay, என்னால எனக்கு விருப்பமே இல்ல அது பண்றதுக்கு. இல்ல அதுதான் அது நம்ம இத பத்தி பேசிட்டோம், அப்ப கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி தான வார்த்தைகள் வரணும். அது திருப்பி நீங்க ஏன் அதை உட்கார்ந்து டைசெக்ட் பண்ணிட்டு சரி விட்டுருங்க. மறுபடியும் கடந்து போகணுங்கிறது ஒரு 5 நிமிஷம் பேச வேண்டாம். கடந்து போயிருவோம். கடந்து போயிருவோம். டக்குன்னு அடுத்து இல்ல நான் இது வந்து எஸ்டாப்லிஷ் பண்றேன். இந்த டாபிக் இனிமேல் நீங்க வர தேவையில்ல. ஆனா யாராவது எடுத்துட்டு வந்து இந்த விஷயத்துல இது ஃபால்ஸ் அலிகேஷன் இல்ல, அவங்க மேல ஈக்குவலி தப்பு அப்படின்ற ஒரு சப்பா கட்டி யாராவது எடுத்துட்டு வந்து வச்சீங்கன்னா ஐ வில் பி ஃபோர்ஸ்ட் டு ஸ்பீக் ஃபார் கமருதீன், which I don't want to do. ப்ளீஸ் என்ன அந்த கட்டத்துக்கு தள்ளாதீங்க. நன்றிகள். பேச ஆரம்பிக்கும் போதே டிக்ளரேஷன் போட்டுறேன் நான். சரியா? கார்த்தி இந்த சக்தி ஒரு நிமிஷம் வேணா பத்தி பேசிட்டாங்க. ஒரு பாயிண்ட் அவ ரொம்ப பேசுவாப்ல, இருங்க ஒரு செகண்ட் நான் பேசுறேன். லென்த்தா பேசுவாப்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். இல்ல சார் நான் தூங்க போறேன். அவர் அப்படி பேசுவாருங்க லென்த்தா, நான் பேச மாட்டேங்க. எனக்கு பெருசா வெளியில வராதுங்க, நான் கடலை எழுத மாட்டேன். இல்ல ஸ்பீக்கர் நீங்க சொன்னீங்களே, எனக்கு வியனா பார்த்தப்ப இன்னொன்னு தோணுது.
விஷ பாட்டில்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான அர்த்தமே அவங்கதான். எங்க விஷ பாட்டில் நானா சொல்றேன்னா, இருங்க பாயிண்ட் சொல்றேன், முடிச்சு விடுங்க எப்பா பாக்கலாம். நேத்து தாங்க உங்களை சொன்னோம். நேத்து அதாவது தான் நீங்க சொன்னேன் நேம் சொல்றதெல்லாம் காலிங் கரெக்டா தான் பண்ணாதீங்கன்ட்டு. நேம் காலிங் பண்ணாதீங்கன்னு. அது எப்படி உங்களுக்கு எப்ப ஓகே. பார்த்தாலும் எல்லா சீசன்லயும் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சிட்டு விஷபாட்டில்னு பேர் இல்லங்க, வச்சிருங்க. ஏங்க ஒரு நிமிஷம். அது நான் வேற ஆளுக்கு வைப்பேங்க, இருங்க. வேற ஆளுக்கு வைக்கிறேன். எந்த ஆளுக்கும் அது வைக்க பிரச்சனை இல்லை. வேணாம். யாருக்குமே வைக்க இருங்க வேண்டாம். இருங்க சரி, இருங்க இருங்க. மதன் நீ இந்த கூட பேசுறத முதல்ல நிறுத்துறா. ஒன்ஸ் ஒரு ஹோஸ்ட் உங்களுக்கு வேணாம் நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திட்டு கிளம்பி போயிடணும். அந்த டிஃபென்ஸே வைக்க கூடாது. சரி, ஓகே, சாரி. நான் பாயிண்ட முடிக்கிறேன். அதுக்குள்ள போல விஷ பாட்டில்னு சொன்னது தப்பு தான், விட்டுருங்க. அதுக்குள்ள போல மன்னிப்பு, பகிரங்கமா மன்னிப்பு கேளுங்க. சத்தமா கேட்க மாட்டீங்களா மதன்? பகிரங்கமா மன்னிப்பு கேளுங்க. பாய் சொல்லிட்டு கிளம்புறாராம். சரி, அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஜென்ரலா ஒண்ணு சொல்லிடுறேன். உள்ள இருக்கிறவங்கள வெறும் விமர்சனம் செய்யுங்க. சாரிங்க, மியூட் போட்டாருங்க. சாரி, தலையிலே அடிச்சுக்கிறேன் நான். ஆலன் சொல்லுவார்ல, செத்துட்டேன் நானுட்டு. இல்ல எனக்கு புரியல. அவர் வாயும் கட்டி போட்டு அவரை மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு வேற இருந்தீங்களா நீங்க? மியூட்ட போட்டு மன்னிப்பு கேளுங்க. நானும் என்ன அழுத்திக்கிட்டு இருக்கேன், போட்டு கை வேற காட்டிக்கிட்டு இருக்கேன். யோ, மியூட்ட போட்டு மன்னிப்பு கேட்க. சரி, ஓகே, சொன்னதுக்கு மன்னிப்பு கேளு. இனிமேல் இல்லங்க, நான் இல்ல தெரியா சொல்லிட்டேன் வார்த்தைய. சும்மா சொல்றா. நீ வருந்துறாதான்டா அது மன்னிப்புக்கே ஒரு மரியாதை. இல்லங்க, வருந்தலைங்க. எனக்கு அது ஓகே. நான் அந்த இன்ஸ்டா சொல்லிட்ட ஒரு மூமெண்ட்ல ஓகே, விட்டுருங்க. அதை பத்தி நான் திரும்பி சொல்ல மாட்டேன். இனிமேல் நேம் காலிங் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க ஆபிட்டோ. என்ன உங்களை அதுதாங்க சொல்லிட்டேனே. அந்த மூமெண்ட் சொல்லிட்டேங்க. இனிமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேங்க. அதுதான் இல்ல, எனக்கு அந்த பாயிண்ட் என்னன்னா, அதாவது நீங்க அந்த வார்த்தையை பின் வாங்கிட்டீங்க அதானே? அடக்கா, வார்த்தையை பின் வாங்கிட்டேன். அந்த பாயிண்ட் சொல்ல வர விட மாட்டேன்றீங்களா? சரி, ஓகே, இருங்க. அந்த கன வினோத் இவங்க கரண்ட் எடுத்து ஐ மீன் ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாங்களே, வைக்கிறப்ப பார்த்து போகல. பார்த்தப்ப இவங்க போய் சொல்லிருப்பாங்க அங்கே இல்லன்னு சொல்லி. இல்லைங்க, நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அது வீடியோ நான் பார்த்தேன், நான் லைவ்லயும் பார்த்தேன் அதை, ஓகேவா? ஆனா கடைசி வரைக்கும் அவங்க ஸ்டாண்ட்ல அதை மாறவே கிடையாது. பட் அந்த மூமெண்ட் எங்கம்மா அவங்க காட்டினாங்க எடுத்து திவாகருக்கும் பார்வதிக்கும், திவாகருக்கும் வினத்து குத்துனா ஒரு குத்து. அந்த அது பேர் என்ன, யாஷ் சொல்லி ஒரு டாஸ்க் நினைக்கிறேன். அதுல வினோத் இது திவாகர் யூஸ் பண்ணிக்கிறாப்புல, அவர் வெளியே கிளாப்லாம் வருது, ஃபேம்லாம் வருது அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அதை கரெக்டா அங்க பிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அதை பாக்குறப்போ ஒரு மாதிரி ஓகே ரேட். அப்போ உனக்கு அங்க பாயிண்ட் இருந்தப்போ அது நீ சரி சொல்லி தப்புன்னு சொல்லி அதை கடந்து போயிட்டு தென் நீ குத்துறப்ப கரெக்டா எங்க குத்துறனா இங்க குத்துற, ஓகேவா? அது பாக்குறப்ப ஒரு மாதிரி கன்னிங்கா இருந்துச்சு அந்த மூமெண்ட் எனக்கு. அது தப்ப ஒத்துக்கிற மைண்ட் செட்டுமே அவங்களுக்கு இல்ல. பட் அவங்க பண்ணது தப்பு தான். ஏன்னா அவங்கதான் அந்த விரலை எடுத்து இது பண்ணிட்டு வச்சுட்டு நான் பண்ணவே இல்லைன்னு சாதிச்சாங்க கூட சேர்ந்து, ஓகேவா? அந்த ஒரு அக்ரியும் அவங்க கிட்ட கிடையாது. தப்புன்ற ஒத்துக்கிற மைண்ட் செட்டும் இல்லை. பட் தப்ப எங்க குத்தணுமோ அங்க குத்தணும் அப்படின்ற ஒரு கன்னிங் கேம் மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு ஃபுல்லா இருக்கு. நான் ஆரம்பத்தை சொல்லணும் உங்ககிட்ட. அந்த இன்சிடென்ட்ல நிஜமா அந்த இன்சிடென்ட் இருங்க. அடுத்தது யாரு கை தூக்கல? கார்த்தி இருக்கீங்களா? இல்ல அந்த கார்த்தி இல்ல, வேற கார்த்தி. கார்த்தி இல்ல, கார்த்திக் இருக்கார். வேணுமா? கார்த்தி ஐயோ, யாரையா நீ? பேசி முடிச்சிட்டீங்களா? நாங்க கார்த்தின்னு கூவணுமே, உங்களுக்கு கேட்கலையா? நானும் கூவிட்டு இருக்கோம், கேட்கல உங்களுக்கு. சொல்லுங்க கார்த்தி. குட்டி தூக்கம் போட்டு வந்துட்டேன் ப்ரோ. கூவிட்டீங்களா? கதையா சொல்லிட்டு இருக்க உட்காந்துங்க இங்க, எனக்கு புரியல. அது நீ பேசுறப்ப ரொம்ப நல்லா தூக்கம் வருது பீட்டோ. ப்ளீஸ் பேச. நான் ஜேஸ்தாஸ் பாட்டு பாடிட்டு இருக்கேன் உட்காந்து. தூக்கம் வருது உங்களுக்கு, போங்க. கார்த்தி சொல்லுங்க கார்த்தி. ப்ரோ, இன்னைக்கு இந்த இப்போ ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குல்ல வியனாக்கு, அவங்க எல்லாம் லாஸ்ட் சீசன் யாருக்கு சப்போர்ட் பண்ண கூட்டம்னு தெரியுதா கொஞ்சம்? அதெல்லாம் தெரியுதுங்க இதுல. சரி, அடுத்து அது தெரியுமே. அதுக்கப்புறம் என்ன? அத கேட்கதான் வந்தாரு. அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுதான்னு கேட்க வந்தாரு. யாருக்கு இல்ல, இதுக்கு தான் எல்லாத்தையும் நகர்த்தி விட்டு ஃபீல்ட் செட் பண்ணீங்களா? ஆமா, எனக்கு தெரியல. தேங்க்ஸ். ஏங்க இருக்குங்க, கேட்டுக்கலாங்க. கார்த்தி, இதுதான் உங்களோட டவுட்டா இல்ல வேற ஏதாவது இருக்கா?
இல்ல ப்ரோ, அது ஒரு டவுட். அப்புறம் இன்னொரு டவுட் வந்து, இன்னைக்கு எபிசோட்ல வந்து சந்திரக்கெல்லாம் ஃபயர் விடுறாங்க, அது ஓகே. ஆனா அவங்க பண்ண இன்னொரு மிஸ்டேக் நான் என்ன பாக்குறேன்னா, அவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்ல வந்து கெஸ்ட்டை கொஞ்சம் இரிட்டேட் பண்ண மாதிரி இருந்ததுல, அவங்க அது பண்ணிருந்தது கரெக்டா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட். என்னதான் சீக்ரெட் டாஸ்கா இல்ல இருந்தாலும். ஆக்சுவலா நான் வந்து அந்த கிளிப் உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்றேன், ஓகேவா? பிக் பாஸ் என்ன சொன்னாருன்ட்டு, ஓகேவா? எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தி அப்படின்னு போட்டு, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்ன கர்மத்தை வேணா பண்ணி தொலை, ஆனா உன் கோலுக்கு நீ போய் சேரணும் அப்படின்றதுதான். இங்க அவங்க யார வேணா வெறுப்பேத்தலாம், என்ன வேணா பண்ணலான்றதுதான் அந்த கேமோட விஷயமே. இதுல வந்து அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை வந்து போடப்படாததினால் எல்லாமே ஓகே தான். இப்ப பாருங்க, ஜாலியா தானே இருக்காங்க, எல்லாரும் ஜாலியா தானே பேசிட்டு இருக்காங்க கெஸ்ட் கூட. அதுவும் ரொம்ப க்ளோஸால பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எனக்கு இல்லாம தெரியலையே. இந்த ஹோட்டல் வந்து நடக்கக்கூடாதுன்றது காம்படிட்டரோட கோல். அதுதான் அதுல இருக்கிறது. அப்ப அந்த அந்த இது நடக்கக்கூடாதுல்ல. அந்த ஹோட்டல் நடக்கக்கூடாது. அதுதான் அவரு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அது எப்படி எப்படி நடக்காம இருக்கும்? எப்படி வந்து பேட் ஹோட்டலா அது மாறும்னா, கெஸ்ட்ட தொட்டா தானே மாறும். அப்ப அது பண்ணது தானே கரெக்ட்டு. அது ஓகே. ஆனா இல்லங்க. தீபக்ல ஒன் கொஞ்சம் மோர் ரியலா பாயிண்ட். எடுத்துக்கிட்டு ஃபீல் இல்லைங்க. ஒன் பண்ணார்ல, மோர் பாயிண்ட். அவங்க அதனால. குவிட் பண்றாங்கன்னு சொன்ன உடனே விக்கல்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாரு. கிச்சன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரன் ஆக ஆரம்பிச்சோனே இவங்களும் அத வந்து அந்த குழப்பத்த பண்ணா தானே அவங்களால கிச்சன ரன் பண்ண முடியாம போணும். அததான் நாங்கலாம் நேத்து ஐடியா குடுத்தோம். கேஸ் ஆஃப் பண்ணியிருந்திருக்கலாம். ஹெட் செஃப் இல்லாம எதுக்கு நீங்க குக் பண்றீங்கன்னு சொல்லி கேஸ ஆஃப் பண்ணியிருந்திருக்கலாம். தண்ணி வராம இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாரி ஒரு ஹிக்கப்ஸ் வந்து பிக் பாஸே குடுப்பாங்கன்னு பார்த்தா, பட் இவங்களே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அ அ கெஸ்ட்ட இரிட்டேட் பண்ணக்கூடாதுங்கிறது வேலிட் பாயிண்ட் தான் ஜி. பட் அட் த சேம் டைம் அதுதான் அதுதானே அதுதானே ஃபைனல் அப்ஜெக்டிவ். அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணணும் இல்லையா அவங்க? ஆக்சுவலா நெறைய பேருக்கு பிக் பாஸ் ஃபுல்லா சொன்னார்ல, அந்த கான்டெக்ஸ்ட் போய் சேரல. யாராவது அந்த ஃபுல் அந்த வீடியோ வந்து என்னோட இதுல இருக்கு, நான் ஷேர் பண்றேன் இப்போ. அப்படி ப்ரோ நீங்க போட்டீங்கனாலும் பார்க்க மாட்டாங்க ஆலன். லைன் பை லைனா டைப் பண்ணிடுங்க. இல்ல ப்ரோ. இருங்க இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இல்ல ப்ரோ, நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு வந்து டீம்ல இருந்து தூக்குறது வந்து ஹவுஸ்மேட் மட்டும் தான் முடிவு எடுக்க போறாங்க, கரெக்டா? அப்படிங்கிறப்ப அவங்க என்ன இரிட்டேஷன் பண்ணாலும் ஹவுஸ்மேட் மட்டும் தானே பண்ணிருக்கணும். கெஸ்ட் எங்க எதுவுமே முடிவெடுக்க போறது இல்லையே. ஸ்வாப் அவுட் பண்றது, டீம்ல இருந்து தூக்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம். அப்படிங்கிறப்போ கெஸ்ட் பண்ணது கரெக்டா அப்படிங்கிறது தான் எது என்னோட வேணா கொஸ்டின். பண்ணிடலாம், அவங்க கம்மியா பண்ணாங்க. நான் போயிட்டு 6 மாசம் அப்படின்னு அக்கல சொரிஞ்சிருப்பாங்க முன்னாடியே சாப்பிடும்போது. உங்களுக்கு புரியுதா? அது 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 கேம்ங்க. அது கேமுக்குள்ள சீக்கிரட்டா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க அவங்க அவங்க அதை அச்சீவ் பண்றதுக்காக விளையாடுறது தான் சரி. ஏன் சரின்னு நான் சொல்றேன் பாருங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுலாம் என்ன, அட கருமம் பிடிச்சவங்களே, எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அது குளறுபடி பண்ணி வச்சிருங்களே, ஒண்ணுமே இல்லையே, எதுவுமே பண்ண மாட்டீங்களேன்றதுதான் நம்ம எல்லாருடைய உங்களையும் சேர்த்து நம்ம எல்லாருடைய பிரச்சனையும் அதுதான். அத ஒரு பிளேயர் வந்து பண்றாங்க, பண்ண உடனே உங்களுக்கு அது வந்து கொஸ்டினபிளா ஆகுதுன்னா எனக்கு அது என்னன்னே தெரியல. இங்க யாரை நீங்க கேள்வி கேட்டுக்கணும்? எதர் யூ ஷுட் பி ஹாப்பி வித் சபரி. சபரி இன்னைக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு இல்லையா? இல்ல ப்ரோ, நான் இப்பயே சொல்றேன். சாண்ட்ரா பண்ணது நல்லா தான் ப்ரோ இருந்தது. இந்த ஒரு இது எனக்கு தோணுதுனால இல்ல நான் கேட்கிறேன் தப்பில்ல, ப்ரோ, இதெல்லாம் அதுதான். தோணலாம். இல்ல. பட் அது ஒரு பாயிண்ட் டாஸ்க்குள்ள ஆகாஷ். சாரி அலன் ப்ரோ. ஒரு பாயிண்ட் அவங்க வந்து அத யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஓசிடியா இருக்கு. உங்களுடைய கிச்சன் கவுண்டர் வந்து ரொம்ப அழுக்கா இருக்குன்னு முந்தின நாள் ஃபீட்பேக் குடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து நான் பண்ணிடுறேன் மேம், கிளீன் பண்றேன்னு. அப்பவும் இவங்க வந்து திவாகர தான் ஹெல்ப்புக்கு கேட்பாங்க. அவர் மெதுவா தான் பண்ணுவாரு. ஸோ அந்த அந்த பாயிண்ட்லாம் அவங்க வச்சுப்பாங்க. அது 1. 2வது என்னன்னா, அந்த டவல வந்து வச்சு நம்ம இன்னும் கன்ஃப்யூஷன் கிளியர் ஏன்னா கிச்சன் ரன் ஆயிட்டு இருக்குல்ல. அவங்களோட அப்ஜெக்டிவ் அது கிடையாது இல்ல. கிச்சன்ல இருந்து திவாகர தூக்கணுங்கிறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ். கிச்சன் ரன் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அது அடுத்த பாயிண்ட் வந்து அந்த ஸ்னீஸ் பண்றது இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். கெஸ்ட்ட வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது. கெஸ்ட்ட இது பண்ணக்கூடாது. ஆனா அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தானே that will reflect on the management, hotel management. Management has to answer. They will have to take appropriate actions, immediate actions in fact. அதெல்லாமே இருக்கிறதுனால
உங்களுக்கு வந்து டிபெண்டன்சிய கிரியேட் பண்ணி விடுறாங்க. போ மேனேஜர் போய் பேசு. அவங்க வந்து சுத்தி சுத்தி கனி வந்து சொன்னாங்கல்ல, எல்லாரும் அவங்க என்ன கெஸ்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணுங்க. அவங்கள வரவிடாதீங்க உள்ள அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அப்படி பண்ணா தானே ஸ்டாப் பண்ண முடியும். அதுல தான் தீபக் எந்திரிச்சு போனாரு. நீங்க இன்னும் கன்வின்ஸ் ஆகலையா? அதெல்லாம் கிடையாதுங்க. என்னன்னா இருக்கட்டும். கெஸ்ட்டே நீங்க அப்படி பண்ணீங்க. அது தப்புங்க. அப்படின்னு சொல்லி சில கும்பல் பேசுவாங்கல்ல. எனக்கு அதை பார்த்தா சிரிப்பா இருக்கும் டியூட்ல. ஏய் அதெல்லாம் ஊரா டாஸ்க் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வேணாம் எனக்கு. எப்படா கெஸ்டே லாஸ்ட் சீசன் தீபக் கூட அடின்னு வச்சிருப்பாங்க. தீபக் எப்படா நீ விளையாடலாம் அப்படி இப்படி சட்டையை பிடிச்சி இழுத்து விட்டு அடிச்சிருப்பாங்க. இந்த வாட்டி பாசம் பொத்திக்கிட்டு வந்துச்சு எல்லாருக்கும். எப்படா நீ தீபக் அற வச்சிடலாம்னு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஸ்பேஸ போட்டு. பாக்குறப்ப சிரிப்பா இருந்துச்சு. போன சீசன்ல இருந்தா எங்கடா போயிருந்தீங்க? அதெல்லாம் வேணாம். இந்த சீசன்ல எப்படி தீபக் ஆடலாம்? இவங்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு பிரச்சனை வந்து சாண்ட்ரா தான் தெரியுது பாரு ஓப்பனாவே. அந்த பிரச்சனையை வந்து இப்படியா கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அது எங்களுக்கு தெரியுது பச்சையா. எதுக்கு நீ இவ்வளவு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? அதான் தெளிவா சொல்ற வீடியோ இருக்கே. எந்த வித குழப்பம்னு எனக்கு போட்டிருக்கேன். அதெல்லாம் வேணாம். அந்த குழப்பத்தை அழிச்சிட்டு நீ வந்து இப்படி இதுக்குள்ளவா கொஞ்சமாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கா அந்த கெஸ்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கா? இவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு இது ஒரு முட்டு கொடுப்பாங்க. பேசிக்கா அவங்களுக்கு சாண்ட்ரா பிடிக்குது அவ்வளவுதான். அதை அவங்க வந்து இப்படி காட்டிக்கிறாங்க. நான் எடுத்துக்கிறேன். நீங்க பேசுறவங்க கார்த்திக் நான் கூட சொல்ல கார்த்தி சாரி. கார்த்திக் உங்க ஓகே ப்ரோ. ஆனா நான் அப்படிலாம் நினைச்சு சொல்ல ப்ரோ. இது ஒரு பாயிண்ட் தோணுச்சு, அதனால தப்பே நான் இல்லையா? சொன்னேன். எல்லா பாயிண்டையும் வைக்கலாம். நீங்க வந்து இங்க கன்வின்ஸ் ஆகணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா நீங்க வச்சது வந்து தவறான கருத்தும் கிடையாது. ஒரு நார்மலான செட்டிங்ல அது கேம்னு இல்லாத பட்சத்துல அது நிஜ வாழ்க்கையா இருக்கும்போது யாருக்கு அதை பண்ணாலும் தப்புதான். சோ நீங்க கேட்ட விஷயம் அந்த பார்வையில சரியான கேள்விதான். சோ நீங்க அவ்வளோலாம் யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட் யாரு? ஆதி ஏதோ பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க தோழர். இல்ல ஒண்ணு இல்ல. இப்போ டாஸ்கே வந்து நான் ஆப்போசிட் ஹோட்டல்காரன். இந்த ஹோட்டல் வந்து அவங்க உள்ள வரதுன்றதே எப்படி சொல்லி வந்துட்டாங்க, நீ அதை காலி பண்றதுக்காக தான் உள்ள வந்துருக்கு. கிட்டத்தட்ட அயன் படத்துல கமலேஷ் வந்து சிட்டி பாபு அனுப்பிச்சு விட்ட மாதிரிதான் உள்ள வர்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட அவங்க வர்றதே வந்து என்ன பிளான்ல, நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் நாசமா போனாதான் எனக்கு தேவைன்ற மாதிரி வின்னர் படத்துல வடிவேல சொல்ற மாதிரி மோட்ல தான் இவங்க உள்ள வராங்க. அதுதான் கான்செப்ட். இந்த ரெண்டு பேரும் பிரஜனும் சரி இவங்களும் சரி. அப்போ உன் ஹோட்டல் எம்ப்ளாயி செக்யூரிட்டி போனா எனக்கு என்ன, உன் ஹோட்டலுக்கு வர கெஸ்ட் என்ன ஆனா எனக்கு என்ன அப்படின்னு தானே அவங்க இருப்பாங்க. அதுதானே டாஸ்க் ஃபுல்லா போறதுன்றது. இந்த எத்திக்ஸை பார்த்தா நீங்க கேரக்டர்ல இருந்து வெளியே வந்துருங்க. நீங்க ஆக்சுவலா அந்த கேரக்டர் தான் பிளே பண்ணும். இதைத்தான் விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்லியிருக்காப்புல. ஏங்க கொடுக்கறது வித்தியாசம் ஒரு டாஸ்க் கொடுக்குறாப்புல, அவர் சரியாத்தான் விளையாட தொலைங்க. நீங்க உங்களுடைய பர்சனல்லையே அதுக்குள்ள போட்டு பாக்குறீங்க. இதை பண்ணிட்டு நான் கேரக்டரா தான் பண்ணேன்றது வெளியே தெரியாதான் என்ன. இந்த ஷோ இந்த கேரக்டருக்கு நான் உண்மையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுங்க. அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு பண்றது தானே இந்த டாஸ்க். விறுவிறுப்பா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, ஒரு சீக்கிரம் டாஸ்க், அது அப்படி பண்றது தானே ஈஸி. அப்படி பண்றது தானே ஃபேர் பிளே. இப்படி ஒண்ணு பண்ணா ஆடியன்ஸ்க்கு ஜாலியா இருக்கும், ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நினைச்சானே அவங்க பண்றாங்க. அப்ப அதை ஒருத்தவங்க ஃபீட் பண்றாங்கல்ல இவ்வளவு தூரம். அண்ட் அதை பண்ணாம சரி இங்க டாஸ்க்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் டஃப்னஸ் இருக்கு. ஏன்னா கிவ் அப் பண்ண வைக்கணும். ஒரு ஆள் மட்டும் தான் கிவ் அப் பண்ணி கேப்டன் கஷ்டப்பட்டு அந்த பதவி தருங்க, ஏன் தூக்கி எறிய போறான் அந்த பதவியை வேணாம்னு சொல்லிட்டு, முடியலன்னு சொல்லிட்டு. அதுவும் நான் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி மூட்டை என்கிட்ட வாங்க நீங்களா இந்தாங்க கொஞ்சம் பாசிட்டிவிட்டி எடுத்துட்டு போங்க, வாங்க எல்லாரும் நல்லா இருக்கும் இப்படின்னு பேசிட்டு இருக்காப்புல, சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்காப்புல விக்ரம். அதை எப்படி நீங்க அந்த அந்த அப்படி இருக்கிற ஒரு ஆளை, இந்த ஒரு வாழ்க்கையே ஒரு டினையல் அப்படின்னு வாழ்ற ஒரு ஆளை நீங்க எப்படி நீ போய் எதுக்கும் நான் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன், எதுக்குமே இது பண்ண மாட்டேன், பிரச்சனையா ஏன்ட்ட கொண்டு வரீங்களா, சே இந்த மாதிரி பிரச்சனை டீல் பண்றது இல்லைங்க, நீங்க எங்க போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காப்புல. நான் அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, கமல் ஒரு சொல்லுவாப்புல, வெண்டைக்காயத்துக்கு விளக்கு நெல்ல போட்டு வளர்க்குன மாதிரி ஏன் அப்படி வலுவலுன்னு அந்த ஈர்த்து போக செய்வீங்க, அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட இருக்காப்புல அவர் வீட்டுல. அப்படி ஒரு ஆளை நீங்க வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து என்டர்டைன் பண்ணணும், கிரியேட்டிவிட்டி கண்டு கொடுக்கணும், ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணணும், பாசிட்டிவா கொண்டு போகணும், வாங்க எல்லாரும் சேர்ந்து நடந்து போவோம், இந்த பாதையில பயணிப்போம் அப்படின்ற மாதிரி. எனக்கு இந்த அதீத பாசிட்டிவிட்டியோட பேசுறவங்க பார்த்தாலே இதெல்லாம் எங்கடா வாழ்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எதையுமே கேட்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. இந்த உலகம் எவ்வளவு ரம்மியமானது தெரியுமா,
எவ்வளவு அழகானது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்லயே இருப்பாங்க. யாரா நீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் எனக்கு. அப்ப ஏன்னா நான் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கேன் அப்படிங்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க என்னன்னா எனக்கு அவர் இப்ப இன்னைக்கு சொல்றாருங்க, அது ரொம்ப பெருமையா. பிரியங்கா வந்து கேக்குறாங்க, எங்க பிக் பாஸ் பாத்துருக்கீங்களா அப்படின்னு. இல்லையே பார்த்ததே இல்ல, அம்மா சத்தியமா ஒரு எபிசோட் கூட பார்த்தது இல்ல. அம்மா சத்தியமா சொல்றீங்க, ஒரு எபிசோட் கூட பார்த்தது இல்லை அப்படின்றது. இது என்ன பெருமை? நீ ஒரு ஒரு கிரிக்கெட் பார்க்காம கிரிக்கெட் ஆட போவியா, இல்ல சினிமா இது வரைக்கும் பார்க்காம டைரக்ட் பண்ண போவியா? அப்போ ஒரு ஒரு ஷோக்கு நீ வர அப்படின்னா ஒரு அடிப்படை மரியாதை இல்லையா? நான் அந்த ஷோவை பார்க்க கூட மாட்டேன், அப்படியே வருவேன். வந்து வந்து என்ன பண்ணுவேன், வந்து நான் இங்க இன்ஸ்டா ரீல்ஸ்ல அதாவது அவரு எனக்கு இந்த இந்த அதீத பாசிட்டிவ் பேசுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 10 நிமிஷம் பேச்சு கொடுத்தீங்கன்னா அவன் ஏன் அந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்றாங்கன்றது எனக்கு புரியும். அவர் இப்ப சொல்றாருங்க அந்த பிரியங்கா பேசும்போது, நான் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் கொலாபரேஷன்ல, வாங்க வாங்க நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாரும் வரல அப்படின்றாங்க. ஏன்பா யாருமே வரலன்ற பேச உங்களுக்கு தெரிய வேணாமா இந்த ஷோ? அது கிடையாதுன்னு அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க மனசுல, இவன் யாரா அவன் எதுக்கோ ஒன்று உங்களை கூப்பிட்டு இருக்கான், அதை பண்றதா இருந்தா நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப்லயும் பண்ணிருக்கலாம்டா, இருந்தா கிளம்பி வேகமா கிளம்பி பிக் பாஸ் வீடியோ எப்படி வரணும்னு நீங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அதை கூட இவர் எப்படி நினைக்கிறாருன்னா, நான் ட்ரை பண்ணேன் மேடம், பாசிட்டிவ் சார், நான் காமெடியன் சார், நான் ஒரு இது சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. இப்ப யார் ராஜா உன்ட்டு இதெல்லாம் கேட்டது? நீ கேப்டன், அதுக்குள்ளே உனக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ காமெடியனா, நீ வில்லனா, நீ யார், அதெல்லாம் யாருக்கு தேவை? நீ ஒரு கேப்டன், அந்த கேப்டன் மேனேஜர் டாஸ்க் பண்ண வந்திருக்க, மேனேஜர் வேலையை பாடுறேன் சார் அப்படின்னு. அதாவது இன்னொருத்தங்க சொல்றேன், பிரியங்கா கிட்ட, சாரி பிரியங்கா கெமி கிட்ட இன்னும் 2-3 பேர்ட்ட போய் ஒவ்வொரு தட்டையா போய் பதிவு பண்றது. இந்த கோயிலுக்கு போனா வர்றவங்க எல்லாம் தேடி தேடி பிடிச்சு சுண்டல் கொடுப்பாங்கல்ல, குழந்தை வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி அதை எடுத்து எடுத்துட்டு போய் ஒவ்வொரு தட்டையா கொடுத்துட்டு இந்த மாதிரி இங்க பாருங்க, நீங்க வந்து திவ்யா வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும், நான் என் கேப்டன்சி அவங்க கேப்டன்சி ஒண்ணுன்றாங்க. கிடையாது, அதே இப்படி ஒன்னாகும். அவங்க கேப்டன்சி அவங்க வேணான்னு எல்லாரும் அவங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா என் கேப்டன்சி நான் வேணான்னு வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் என் மக்கள் எல்லாரும் நீங்க தான் இருக்கணும், நீங்க தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னா ஏதோ தியாகம் மாதிரி சொல்றாரு. ஏன்ப்பா எல்லாரும் சேர்ந்து நீங்க தான் கேப்டனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உன் பொறுப்பு திறந்துட்டு இந்த வேணாம் அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்காரு. இல்லைன்னா பெருமை உனக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன, அதுல என்ன அவ்வளவு பெரிய பெருமை? நீ வேணான்னு விட்டு போயிருக்க, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்க. நீ என்ன உன் கையில ஒரு வேலை கொடுத்தாங்களோ அதை முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதனால இன்னொன்னு பிக் பாஸ் ஸ்ட்ரிக்டா சொன்னாரு, நோ இட்ஸ் நாட் அலவுட் அப்படின்னாரு. நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னாரு. நீ வேணாம்னு விட்டு போயிட்டு அடுத்த 10 நிமிஷத்துல நான் கூட வரேனே அப்படின்னு. இதுல இதுல என்ன உனக்கு பெருமை இருக்குது? அதை வந்து இன்னும் 10 நான் வந்து அதை வேணாம் தியாகம் பண்ண பொறுப்பு உதறிட்டு போறதுக்கு தான் தியாகம் தான். எனக்கு இப்படி ஆட்கள் விளாண்டு இருக்கிற சீசன்ல இவ்வளவு அப்படி ஆள் நீங்க கிவ் அப் பண்ண வைக்கிறோம், என்னால முடியாதுன்னு. இந்த நிலையில வாழ்ற ஒருத்தர் அப்படி அடிப்படையவே அசத்தான் முடியும். ஷேக் த பேஸ்மெண்ட். அண்ட் இன்னொன்னு நான் சொல்லுவேன், ஒரு பிளேயர் அதிர்ச்சி கேட்டாங்க ஆடணும். சும்மா போய் 2020 மேட்ச்ல போய் நீ உட்காந்து தட்டிட்டு இருந்த அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. அச்சா ஆடணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆடினா ஜாலியா ஆடினேன், சூப்பரா ஆடணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தா அவங்க அடுத்த சீசன்ல ரன் அப் வந்தவங்களை கூப்பிட்டாங்களா? வின்னர் ஆனா அவங்களை கூப்பிட்டாங்களா? மஞ்சரி ஏன் கூப்பிடுறாங்க? மஞ்சரி இத்தனைக்கு ஃபைனல் கூட வராத கண்டஸ்டன்ட், அவங்களுக்கு அது தேவையே கிடையாது. 8-10 வாரம் கழிச்சு போறவங்களை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா பொட்டன்சியல் இருக்கிற கண்டஸ்டன்ட் பார்த்துட்டாங்க, நல்ல பிளேயர்னு பார்த்துட்டாங்கன்னா அவங்கள அவர் டீல் பண்றது, சொல்லி அனுப்புற டீல் பண்றது எதுவுமே வேறையா இருக்கும் பிக் பாஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் பிளேயர், இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது. அண்ட் இன்னும் டாக்ஸிசிட்டி இல்லாம ஒரு இந்த ஜோனுக்குள்ள போகாம, ஒரு நெகட்டிவ் ஜோனுக்குள்ள அட்டென்ஷன் கிரியேட் பண்ற ஜோனுக்குள்ள போகாம அதை பண்ணவே முடியாது பெரும்பான்மை ஆட்கள். ஆனா அப்படி பண்றவங்க தான் சிறந்த கேம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த வகையில வந்து சாண்ட்ரா பண்ணது இப்படிதான் பண்ணி ஆகணும், செமையா பண்ணாரு. நம்ம ஒருவேளை கேள்விக்கு உட்படுத்தணும் அப்படின்னா இத பண்ணாம ஒரு மாதிரி இந்த அமித் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தாரு, அமித் விக்ரம் இந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்க கேள்விக்கு உட்படுத்தணும், என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்னு. ஆனா சாண்ட்ரா அவங்கள போட்ட வழியை செவ்வனா சிறப்பா செஞ்சுட்டாங்க. இவரு அமித் எல்லாம் வந்து சட்டையை கழட்டி போட்டு போயிட்டாப்புல, இல்ல சார் நான் வரல சார். ஆக்சுவலா இந்த கேமே ஹோட்டல் டாஸ்க் டோட்டல் பிக் பாஸோட ஒரு மினிமேச்சர் தான். போன சீசன் எல்லாம் இந்த ஹோட்டல் அமோகமா இருந்துச்சு, அதுவே முதல் விமர்சனத்துக்கு இருந்துச்சுங்க, அதை விட்டுருங்க. போன சீசன்லாம் அமோகமா இருந்துச்சா இந்த சீசன், ஆனா இதாவது எதுவும் மோசமா இல்லைன்றது வேணா உண்மைன்னு தெரியும். அதனால அவர் சொல்றாரு அப்படின்னா இது கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரி தான். இவரு என்னால இதை பண்ண முடியாது, என்ன இப்படி இருக்காங்க,
எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க இதெல்லாம் பார்த்தா என்னங்க ஆவாங்க, என்ன முடியாது சார். இப்போ அவங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சு அவங்க பொண்ணை திட்டிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோ நான் எதுவும் நினைக்கிறேன், கேம் ஆடியா ஒழுங்கா அப்படின்ற மாதிரி. இவரு போய் விளையாடத்தான் போயிருக்காரு. ஆனா விளையாடாம அவங்க என்ன சார் நினைப்பாங்க? எனக்கு இந்த மாதிரி ஆக்டிவ் வரலாம் எப்படி சார் கேம் விளையாடுறது? தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்க மூஞ்சி எப்படி தப்பு பண்றாங்கன்னு சொல்லாம சட்டத்துல அவுத்துட்டு போய் உட்காந்து அப்புறம் கதவா எடுக்கிறது. அவங்க எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போய் இந்த பாஸ் இவர் சீட் ஒழிச்சு வச்சுட்டு இப்ப கல்யாணம் நின்றும்ல அப்படின்ற மாதிரி போய் கதவை அடிக்கிறாரு. பிக் பாஸ் கதவை சாப்பிட்டு கதவை லாக் பண்ணுங்க அப்படின்றாரு. ஐயா நீ இல்லையா பிக் பாஸ கதவை அடைக்க சொல்ற? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீயாச்சும் புடிச்சிட்டே நின்றுச்சனா கூட நான் ஓரளவுக்கு சரி அடைச்சு அவங்களை வெளியே ராமிக்கு ட்ரை பண்றது போல ஏதாவது நினைச்சிருப்பேன். அடைச்சிட்டு பிக் பாஸ் இந்த கதவை அடைங்க அப்படின்றாரு. தம்பி அந்த 3ஆம் நம்பர் கதவை சார் ஸ்பேனர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யோ நீ பிக் பாஸ் ஒவ்வொரு ஆட்ட துணைக்கு கூப்பிடுற அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா கழட்டி போய் உட்கார்ற சட்டைய அவர் வந்து இதுல சொல்றாரு இந்த மாதிரியான ப்ரோசஸ் எப்படிங்க விளையாடுறா. அப்ப கிட்டத்தட்ட நீ என்ன பண்ற அப்படின்னா இது பிக் பாஸ் பண்றது முன்னாடியே தெரியும். அதாவது பிக் பாஸ் கேமோடய மினியேச்சர் தான் மொத்த இதுதான் இந்த டாஸ்க் அப்படிங்கிறது. அப்ப இந்த டாஸ்க் என்னால முடியாது அப்போ நீ விலகி போற அப்படின்னா நாளைக்கு பிக் பாஸ் வீட்டுல பிரச்சனை வச்சு என்ன பண்ணுவேன்? அப்போ வேணாம் எனக்கு விலகி போறேன் கொடுத்துருங்க நான் கிளம்புறேன் அப்படின்றீங்களா? இதுல கான்பிடண்டா பார்வதி தேவரை போய் சொல்றாரு நான் வந்து 80 நாள் இருப்பேன், நீ 106 நாள் இருப்ப, நீ ரொம்ப நல்ல பிளேயர் அப்படின்றாரு. இந்த சர்டிபிகேட் 11 அவங்க 106 நாள் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அவங்க கையிலேயே கொடுத்துருக்க வேண்டியதானே. வாங்க சூப்பரா விளாண்டுங்க, 106 நாளுக்கு கடந்து வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே. இந்த கரும திருப்பி கிளம்பி உள்ள போகணும். அது வர்ற நேரத்திலேயே யாராச்சும் ஒருத்தன் பிளே பண்ணும் போதே நான் தான் 80 நாள் தான் இருப்பேன் ஆனா நீ 106 நாள் இருப்ப அப்படின்னா அப்புறம் என்ன கருமத்துக்கே கிளம்பி வருவீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. வயிற்றுச்சலா இருக்குங்களா பார்த்தேன். அதுவும் இந்த கருமத்தை வந்து பேசுறதுக்கு தான் ஒருத்தன் 30 நாள் ஷோ வேற பார்த்துட்டு தான் நினைச்சா கடுப்பா இருக்கு. நன்றி மக்கள். இல்ல இதுல ப்ரோமோ வேற Q&A செஷன் வேற. ஆமா அதுதான் அவங்க எப்படி நினைச்சிருக்காங்க. நீங்க எல்லாமே எப்படி நினைக்கிறாங்க? நான் நினைக்கிறேன் இந்த Q&A செஷன்ல சார் சூப்பர் சார் இவங்களை கேளுங்க சார் அவங்க கேளுங்க சார். கரெக்ட் நான் எல்லாரையும் போய் கேட்கறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நான் தான் உங்களுக்கு பிரதிநிதி. எனக்கு முதல் நாளே நான் சொல்றேன்ல ஃபர்ஸ்ட் டேவே நான் சொன்னேன் எவனாச்சும் ஒருத்தன் கொஸ்டின் செஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு மக்கள் தெரிஞ்சு எல்லா இன்புட்டையும் வாங்கிட்டு நீங்க இன்டர்வியூ எடுக்க போறாங்கன்னா அந்த கொஸ்டின் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இந்த கேள்வி எல்லாம் நான் கேட்கறேன் அப்படின்னா ஏண்டா 30 நாள் ஷோ பார்த்துருக்கு ஒருத்தன் என்ன கேள்வி கேட்கணும்ன்றது கூட உனக்கு தெரியல, இன்னொரு மக்களோட எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி பண்ணுவேன் அப்படின்னா மக்கள்ன்றதே ஒண்ணு கிடையாது. பெருவாரியான மக்கள். பார்வதி வந்து பயங்கரமான பிளேயரு, அவளை பார்த்தாலே பெருமையா இருக்கு, எனக்கு பையன் பிறந்தா கூட நான் பார்வதி தான் பேர் வைப்பேன்ற மாதிரியான கண்டஸ்டன்ஸும் இதே ஸ்பேஸ்ல இருப்பாங்க. ஐயோ எனக்கு அந்த மாதிரி ஆளை பிடிக்காதுன்னு சொல்றாலும் இதே ஸ்பேஸ்ல இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நீ மக்கள்கிட்ட பொத்தாம் போய் ஒரு கருத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீ அதெல்லாம் கருத்து தொகுத்து போய் சொல்லிட்டு வருவ அப்படின்னா அதுக்கு தானே ஒரு ஆளை வேலைக்கு வச்சு 30 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க வாரம். அவரே அதை பண்ண மாட்டாப்புல. நீ என்ன விஜய் சேதுபதி வேலையை வீட்டுக்குள்ளே பண்ணுவேன்றதுப்பா ஒரு ஆளா? அதையும் அவரை மாதிரியே சோர்ந்து வைக்கிறாப்புல. அவரே போன வாரம் தான் முடிச்சுட்டு இருக்காப்புல. இவங்களை வச்சுக்கிட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு நான் நினைக்கிறேன் அடுத்த சீசன்ல எல்லாம் நெத்தியில கார்விங் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறேன் உள்ள பிளேயர் அப்படின்னு. இந்த பேட்ச் கொடுத்து அனுப்புறான் இல்லை இப்பெல்லாம் நீல பேட்ச் சிவப்பு பேட்ச் அது மாதிரி நெத்தியில பிளேயர்னு எழுதி அனுப்பணும். அப்பதான் ஒரு வாட்டி கண்ணாடியை பார்க்கும் போதும் நம்ம பிளேயர் பாங்க அப்படின்றது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். விளையாட போங்கடா விளையாடுங்கடா அப்படின்னா காமெடி பண்ணிட்டு. தேங்க்ஸ் தோழர். கார்த்திக். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்க? சூப்பரா நல்லா பேசுறீங்க கார்த்திக். அடுத்தது யாரு? அடுத்து ஒபிட்டோ. பேசுங்க கார்த்திக். ஆலன் லியோ ரொம்ப நேரம் ரெக்வெஸ்ட் கொடுக்கறாரு, அக்செப்ட் பண்ண முடியுதா பாருங்க. நான் ரொம்ப நேரமா அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவரு ஜாயின் ஆயிட்டு அப்புறம் கிக் ஆயிடுறாரு. ஏன்னு தெரியல. இப்ப வந்துட்டாரு. கார்த்திக் பேசுறதே கொஞ்ச நேரம் தாங்க பேசுறீங்க. நிமிஷத்துல பேசிட்டு 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்க போறேன். ஏன் அப்படி பண்றீங்க? ஆமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டு நிறைய பேசுனீங்களா. பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து தவறாம எல்லாரும் இந்த டைலாக் ஒண்ணு சொல்லிடுறாங்க. நான் என்ன பேச வந்தேன்றதே மறந்துட்டேன். அதுவும் இந்த ஸ்பேஸ்ல நிறைய நடக்கும். இந்த ஸ்பேஸ் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்பேஸ்ல எல்லாரும் இதான் பேசுறாங்க.
ஏன் எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷம் 1/4 நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க, அதுக்குள்ள மறக்கிற பாயிண்ட்ஸா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் உள்ள வந்து 1 மணி நேரம் ஆச்சியா, அதுதான் மனசாட்சியே இல்ல. ஆளுக்கு 5 நிமிஷம் நீங்க கணக்கு போட்டா கூட இங்க வந்து இஷ்டப்படிக்கு டைம் போயிடுது. ஏங்க நான் காலையில 10 வருஷம் ஞாபகம் வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு அது தெரியும். அவங்களுக்கு என்னன்னா அது ஏன் மறந்துடுறாங்கன்னா அது அவ்வளவு முக்கியம் இல்ல, அதனால டக்கு டக்குன்னு மறந்து போயிடுதா, அது திருப்பி ரிகலெக்ட் பண்ணி. இல்ல ப்ரோ, அது ஒரு டைரி வாங்கிட்டாங்க உங்க ஸ்பேஸ் மறுபடியுமா எல்லாரும் திருப்பி இதுக்கு போங்க கார்த்திக். இல்ல நான் ஒரு ரெக்வெஸ்ட் கேக்குறேன், டைரி வாங்கி தந்துறீங்களா இருக்கும்? ஓகேவா? நான் வாங்கி தரேன் மதன் உங்களுக்கு. கார்த்திக் நீங்க பேசுங்க கார்த்திக், இந்த எக்ஸ்ட்ரா ஃபில்லர்ஸ் எல்லாம் வேண்டாம் மதன் ப்ளீஸ். பேசுங்க கார்த்திக். ப்ரோ அது மட்டும் இல்ல, மறக்கிறதுக்கு காரணம் என்ன, நீங்க சொல்றீங்கல்ல ஒரு சில பாயிண்ட். ஒரு நிமிஷம் இருங்க. மியூட் எதுக்கு போட்டீங்க? இருங்க இப்போ உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியுதா கார்த்திக்? ஹலோ கேக்குதா? ஐயோ திருப்பி யாரோ மியூட் போட்டாங்க. ஐயோ யார் அது மியூட்ல இருந்து கை எடுங்கப்பா ப்ளீஸ். இல்ல அவர் பேசுறாரு கேக்குது. எங்களுக்குலாம் கேக்குது. நாங்க யாருமே மியூட் போடல, அவர் பேசிட்டு இருக்காரு. சொல்லுங்க கார்த்திக். ஐயோ அப்படியா, இப்ப நான் சொன்னது கேட்கலையா? அப்போ சரி ப்ரோ, அதான் முன்னாடி பேசின ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு அவங்க பேசுறத கவனிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு சில விஷயம் பேச வந்தது மறந்துடும். ஏன்னா நம்ம அதுவும் இல்லாம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானும் இல்லை நிறைய பேர், அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு பெரிய தப்பு இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து ஞாபக சக்தி நிறைய இருக்கும், பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பளிர்னு பேசிடுவீங்க. நான் வந்து கத்துக்குட்டி, அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ நான் சும்மா ஜாலியா இருக்கேன். இதை வச்சு அவங்களை எலிமினேஷன் பண்ண மாட்டேன், கவலைப்பட்டு நாமினேஷன் பண்ண மாட்டேன், கவலைப்படாது. பண்ணுங்க, பேசிக்கும். பங்கு ஓட்டு எனக்கு தான் போடணும். கெமிக் ஏதோ ஆயிடுச்சான், ஏதோ கையெல்லாம் வீட்டுக்கு டென்ஷன் ஆகாதீங்க, வந்துட்டாங்க வீட்டுக்கு திருப்பி வந்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஓட்டும் போட்டாச்சு அவங்களுக்கு. ஐயா ஏன் இப்ப அதான் கேட்க வந்தேன், இன்னைக்கு ஏன் ஓட்டு போட முடியல? 12 மணி தாண்டிடுச்சு, கெமிக்கு ஓட்டு போடலான்ட்டு உள்ள போறோம், ஓட்டு போட முடியல. அதனாலதான் முன்னாடியே போய் போட்டேன். நாளைக்கு ஷூட் நடக்குது இல்ல ப்ரோ, அதனால இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஓட்டிங் க்ளோஸ். அதான் உண்மையாலுமே அப்ப நாளைக்கு ஷூட் நடக்குதா? நாளைக்கு ஷூட் நடக்க போகுது அப்படின்னாங்க, அது உண்மைதானா? அப்போ ஆமா ப்ரோ, ஆமா உண்மைதான். ஓகே ஓகே ஓகே. ஏன் ஃப்ரைடே ஷூட்? சாட்டர்டே வந்து மலையாளம் ஃபினாலே, மலையாள ஃபைனல் நடக்குது. ஓ ஆமா, மலையாளம் பிக் பாஸ் ஃபினாலே. அது மட்டும் இல்லை, மார்ச் ஓடிடி நடக்குது இல்லையா, சோ செட்டை வந்து பிரிச்சு போடுவாங்க ஓடிடி. நம்ம ஓடிடி கன்ஃபார்ம் அலன்? ஆமாமா ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, தயவு செஞ்சு அந்த விஜய் சார் தயவு செஞ்சு அந்த தர்பூஷ் எல்லாம் விட்டுறாதீங்க. கார்த்திக் பேசட்டுமே. இருங்க அவர் பேசிட்டோங்க, சொல்லுங்க கார்த்திக். ஓகே, இல்ல அதான் நான் இப்ப பேச வந்தது வந்து நிறைய விஷயம் யோசிச்சேன். சிம்பிளா வந்து என்னென்ன யோசிச்சேன்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திவ்யாவும் அந்த சாண்ட்ராவும், இந்த விஷயத்துல வந்து நேற்று சாண்ட்ரா பண்ணது எனக்கு நைட்டே நான் பார்த்துட்டேன். பிளாஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு சில இடம்லாம் பார்த்துட்டு வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு அந்த கேம் பிளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய எனக்கு ஒரு சில இடத்துல ஃபிளாஷ் தெரிஞ்சது, இப்படிலாம் பண்ணிருக்க தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. இருந்தாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க வரும்போது எனக்கு நான் மறுபடியும் நேற்று சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது எடுத்த உடனே எனக்கு தப்பு சொல்றதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து விளையாடுறீங்க, பார்ட்டிசிபேட் பண்றீங்க, அதை ப்ராப்பரா ஒரு வெயிட்டேஜோட ஒன்று பண்றீங்க அப்படிங்கும் போது அதை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துல சாண்ட்ரா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாண்ட்ராவோட இடத்துக்கிட்ட திவ்யாவும் அவங்க கிட்ட இருந்த அந்த வன்மத்தையோ அந்த மனக்குமுறல்களையோ எல்லாத்தையுமே ஒன்னா எப்படி சொல்றது, எல்லாத்தையுமே வந்து அவங்களும் சேர்ந்து ஒரு மாதிரி கொட்டின மாதிரி ஒரு சில சீன் தோணுச்சு. அதே மாதிரி வந்து எனக்கு அந்த குட்டிச்சாத்தான்னு நீங்க பார்வை சொன்னாங்க இல்லையா, அதுல வந்து எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஏன்னா உள்ள வரும்போது தலையா நிற்கும் போது வந்து அந்த எப்படி சொல்றது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, என்னோடது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் பேசிட்டு பின்னாடி போய் நம்மளே அதை பேசிட்டு அதுக்கு காரணம் கேட்கும் போது உங்ககிட்ட எல்லாம் நான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற காரணங்கள் வந்து எனக்கு அது கரெக்டா படல. ரெண்டு, அதே மாதிரி 1 hour எபிசோட்ல நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க, முக்கியமா நம்மளுடைய வியானா விஷயத்த. அந்த கடைசியில மீன் வறுத்தது வந்து, ஆனா வியானாவை சேர்த்து வறுத்துருக்காங்க போல. ஆனா என்ன கிரெடிட்ஸ் வாங்கும் போது ஃபுல்லாவே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கிரெடிட்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த
ஸ்வீட் ஏதோ ஒன்று செஞ்சு நானே பீட்ரூட் வச்சு ஏதோ பண்ணேன்னாங்களே, அதுவுமே வந்து கனி சொல்லி கொடுத்தோம் இல்லை கனி செஞ்சது தான் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் நான் உங்க ட்விட்டர் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஓஹோ, அப்போ எதுவுமே நம்ம ப்ராப்பராக செய்யலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கிரெடிட்ஸ் வாங்குறாங்க, ஓகே, நோ இஷ்யூஸ். அதுதான் அந்த மார்க்கெட்டிங்ல வந்து மேடம் கொஞ்சம் ஜித்தா நிக்கிறாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் நான் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து 1 hourல லைட்டா தான் அது காட்டியிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட என்ன பண்றாங்கன்னா, சாண்ட்ராவை வந்து ஒரு ஒரு தப்பான வந்து சாண்ட்ரா வந்து என்னையும் திவாகரையும் இணைச்சு தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க. அது 1 hourல அவ்வளோ பெருசா வரல. ஆனா லைட்டா அந்த அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் லைட்டா இருந்துச்சே தவிர 24 hourல அது கிளியரா வந்துச்சு. என்னன்னா, சாண்ட்ரா வந்து இவங்கள கூப்பிட்டு பேசும்போது, யார விக்கல் விக்ரம்லாம் கூப்பிட்டு பேசும்போது, இந்த மாதிரி வந்து என்னோட இதுல நிறைய பிரச்சனை நடந்துச்சு, நான் இது எல்லாத்தையுமே சொல்றேன்னு சொல்லி அவ்வளோ பெருசா எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஆர்க் ஃபுல்லாவே போட்டுட்டு, இதுல வந்து திவாகருமே எனக்கு தொல்லை தான். வந்து நான் அவ்வளவு தூரம் மாங்கு கஷ்டப்பட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆளுக்கு இடுக்குன்னு குறுக்க வந்து என்ன குட்டி அது? வினு குட்டியா? வியானா குட்டியா? வியானா குட்டி. இங்க வந்து இதை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட குடுமா, அப்பதான் உனக்கு ஸ்டார் கிடைக்கும்னு சொல்றாரு. இது எப்படி கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து திவாகர் சொன்ன வார்த்தைய இவங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இத வியானா மேடம் என்ன பண்றாங்கன்னா, என்னையும் இவங்களையும் சேர்த்து வச்சு ஒரு அண்ணன் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். 1 hour எபிசோட்ல அது வந்துச்சு. சாரி, 24/7 அது வந்துச்சு. ஒரு அண்ணன்க்கா அவர், எனக்கு அண்ணன் மாதிரி பாத்துட்டு இருக்கிற வச்சு எப்படிக்கா அவங்க இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை விடுறாங்க. சோ இவங்க எனக்கு எனக்கு என்னன்னா, எனக்கு நீ கேம் வந்து ஹார்ஷா விளையாடுற, ரஃபா விளையாடுற, நீ சண்டை போடுற, கத்துற கதற, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு அந்த கேரக்டர் அசாசினேஷனோ இல்ல டக்குன்னு நீ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்கல்ல, அது எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. அது எனக்கு பர்சனலா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த விஷயத்த பண்றதுனாலதான் எனக்கு ஒரு சில பேர் தர்பீஸா இருக்கட்டும், பார்வா இருக்கட்டும், அந்த வரிசையில இப்ப எனக்கு வியானாவும் வந்து அந்த வரிசையில தான் எனக்கு தோணுதே தவிர, ஏன்னா அந்த எப்படி சொல்றது, நான் மார்க்கெட்டிங் கூட அவங்க செய்யற மத்த விஷயத்தெல்லாம் நான் விட்டு போயிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியல, செஞ்சதை வந்து காமிச்சு நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அது ஓகே, திருட்டு தான். ஆனாலும் அதை விட இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். நீ வந்து ஒருத்தங்களோட கேரக்டர் வந்து என்னை பத்தி இவங்க அப்படி தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லி அதை நீ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்றல, அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க வந்து திவ்யா வந்து ஏதாவது நம்ம பேசுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பாராட்டுற மாதிரியோ இல்ல அவங்க மட்டும்தான் பேசுவாங்களாம். நம்ம ஏதாவது அவங்கள பத்தி ஏதாவது கொஞ்சம் நான் இது ஒரு மாதிரி அவங்க மேல தப்பா இருக்கிற மாதிரி நம்ம பேசிட்டோம்னா உடனே நம்மள பேச விட மாட்டாங்களாம். எம்மா என்ன கண்ணாடி பார்த்து பேசுறியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு நிமிஷம் தோணுச்சு. சுபிக்ஷாவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இதையே ஒரு வேலையா செஞ்சு இதையே ஒரு ஆர்க்கா பண்ணிட்டு இருக்கிறவங்க, அடுத்தது இந்தாண்ட பக்கம் கூப்பிட்டு திவாகர் சாரி வினோத் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, ஏங்க மீன்லாம் நான் தான் கழுவுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏமா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த விஷயம் இருக்குமேன்னு சொன்ன உடனே ஏய் அப்படின்னு கத்தி, ஏன்னா அந்த விஷயம் ரெஜிஸ்டர் ஆகுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துக்கிட்டே சொல்றாங்க. அப்புறம் வந்து திவாகருக்கு வந்து நான் தான் அரிசி கழுவி எல்லாமே நான் சொல்லி கொடுத்துதான் திவாகர் அண்ணன் செஞ்சாங்கிறாங்க. சாண்ட்ரா வந்து உள்ள உட்கார்ந்த உடனே இது இது எதுவுமே 1 hour எபிசோட்ல வரல. சாண்ட்ரா வந்து உட்கார வச்சு எல்லாருமே சேர்ந்து நின்னு பேசுவாங்க. எல்லாம் ரவுண்ட் டேபிள்ல நிக்கும் போது சாண்ட்ரா அத்தனை விஷயம் சொல்லுவாங்க. இது இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, இது அரிசி எடுத்து நான் தான் கழுவி வச்சேன். அப்பெல்லாம் அவ்வளவு பெருசா அப்போஸே பண்ணல. அப்புறமேல் தான் தெரியுது எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. மேடம் ஃபுல் கிரெடிட்ஸ் கடைசி வரையும் நானே பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துக்கிட்ட விக்ரமோட விஷயத்துல இதுல ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சாண்ட்ராவை பாராட்டுறது என்னன்னா, சாண்ட்ரா வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஒரே ஒரு விரலை நீட்டி இதுல எதையாவது ஒண்ணு தொடு அப்படிங்கிற மாதிரி நீட்டிட்டாங்க. இப்போ நான் சொல்லியிருக்க என்னோட கருத்து வந்து ரொம்ப ரீசனபிளான கருத்து. நீ இதுக்கு எடுக்கலன்னா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவேன், முடிஞ்சிருச்சு. அதுக்கு அவங்க பண்ண பிரச்சனை இந்த எக்ஸ்ட்ரீம் போனது சிம்பிள். பிக் பாஸ் கொடுத்துருக்கிறது இந்த சாண்ட்ரா மேல வந்து தப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து வேணா நான் எடிட்டிங் டீம் வேணா சொல்லுவேன். பிக் பாஸ் என்ன பேசுனாங்களோ அதை கிளியரா அவங்க காட்டாம விட்டாங்க. பிக் பாஸ் கிளியராவே சொல்லியிருப்பாரு, இதுக்கு ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து இதே மாதிரி ஒருத்தங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்து அந்த அந்த ஹோட்டல்ல இருந்து உன்னை வந்து நம்ம ஹோட்டலை காலி பண்றதுதான் உன்னை ஸ்பையா வச்சிருக்கோம், இதை காலி பண்றதுதான் உன்னோட வேலை, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கன்ட்டாங்க. அதுவும் இல்லாம இவங்க போயிட்டு அந்த சாப்பாடுலாம் பண்ணல, பக்கத்துல இருந்துட்டு அச்சின் செஞ்சாங்க, அவ்வளவுதான். அது வந்து அவங்க ஓகே கெஸ்டா இருக்கிறதுனால அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதுவே அவ்வளவு பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து கெஸ்ட்டுக்கு அவமானம் ஆயிடுச்சு, அசிங்கம் ஆயிடுச்சு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு தோணு. ஏன்னா போன சீசன்ல அந்த ஈவில் வர்சஸ் டீமன் டாஸ்க்ல முட்டையை நான் உடைச்சு ஊத்திக்கிட்டே இருப்பேன். யாராவது ஒருத்தங்க சிரிச்சிங்கன்னா முட்டையை தூக்கி உடைச்சு ஊத்திட்டே இருப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு பேர் மறந்துடுச்சு எனக்கு. அந்த பொண்ணு வாயில வந்து ஊத்திட்டே இருப்பாங்க. அவ்வளோ விஷயத்த பண்ணி எல்லாத்தையும் சைலண்ட் ஆக்கின மஞ்சரி தான். அவங்களுக்கு தெரியும் கேம் பிளேனா இப்படிதான் இருக்கணும், வெளியே போய் பார்த்தோன்னே தெரிய போகுது. அவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, வெளியே இருந்து ஒரு சில பேர் வந்து அது ரொம்ப தப்புன்னு சொல்லி ஒண்ணு பேசும்போது எனக்கு வந்து இல்லையே, நம்ம நார்மலா தானே பாக்குறோம். போன தடவை நீங்க என்னென்னலாம் விஷயத்த பாராட்டினீங்களோ அந்த விஷயத்த இந்த இடத்துல வந்து
அப்படியே மாத்தி சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விக்ரமுக்கு பர்சனலா வந்து லீடர்ஷிப் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாவே அவனை வந்து ஒரு என்டர்டைனர் அப்படின்னு போட்டிருந்தா விக்ரம் வந்து அப்படியே ஜாலியா இருந்திருப்பாங்க. இதே விஷயத்த எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் மாத்தக்கூடாதுமா, அதுக்கெல்லாம் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி இது திவாகர் சொல்லும் போது, ஏன்பா போன தடவை அந்த கியூசி டெஸ்ட்ல நீ ஒண்ணு பண்ணி இல்ல, எல்லாம் முடியவே முடியாது, இதுனா இதுதான், இதுக்கு வந்து எனக்கு பவர் இருக்கு அப்படிங்கிற இல்ல, இதே பவர் தான் உன்னோட சீஃப் குக் அவங்களுக்கு இருக்கு. இந்த விஷயத்த விக்ரமால பாயிண்டா எடுத்து பேச முடியல. அவரு வந்து பயப்படுறாரு. பார்வதியுமே உசுப்பேத்தி ஏத்தி விட்டுட்டு தான் இருக்காங்க. சைடுல நின்று அதை பேசணும் இதை பேசணும்னு இன்வால்வ் பண்றங்கிற பேர்ல அவங்க எரிச்சல் ஏத்துறாங்க. விக்ரமுக்கு பார்வதி பக்கத்துல நிக்கிறது எரிச்சலா இருக்கு. நம்ம தனியா போய் கூப்பிட்டு போய் சாண்ட்ராட்ட பேசினா நம்ம ஓரளவுக்கு உங்களை புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அதுக்கு சாண்ட்ராவை தனியா வர சொல்லிட்டு பார்வதி நவர சொன்னா, இல்ல நாளா நவர முடியாது, நான் ஏன் நவரணும், நானும் எனக்கும் இந்த ரைட்ஸ் இருக்கு, நான் பக்கத்துல போய் நிப்பாங்கிறாங்க. உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டே ஆட்டுறாரு. அவருக்கு வந்து அது நேச்சுரலாவே அந்த அந்த ஒரு ஒரு அந்த அந்த அத்தாரிட்டேட்டிவ் பவர் இல்ல. அதுவும் இல்லாம பேசவும் தெரியல. இதே விஷயத்த மத்தவங்க போய் பேசும்போது வந்து இல்ல இது ஒரு கேம் தானே, ஏஎம் அந்த கியூசில இது கேம்னு பார்க்க தெரிஞ்ச இவருக்கு இப்ப என்ன மேனேஜர் போஸ்ட்னு கொடுத்துட்டாங்கனாலே அது கேமுங்கிறது தெரியாம போயிடுதா? எப்பா இது ஒரு கேமு, இந்த இடத்துல இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க உனக்கு. அதுவும் இல்லாம திவாகர்ட்ட ஒரு அழகான பாயிண்ட் தான் அது. உன்னை நான் ஸ்வாப் பண்றேன், இந்த இடத்துல ஸ்பீடு கம்மியா இருக்குங்கிறாங்க, நான் உன்னை ஸ்வாப் பண்றேன், ஸ்வாப் பண்ணிட்டு உன்னை வந்து நான் இங்க இந்த கிளீனிங்ல விட போறேன், ஆனா நீ பெருசா கிளீனிங் எல்லாம் பண்ண மாட்டேன், உன்னை என்டர்டைன்மெண்ட்ல விடுறோம், போய் ஜாலியா போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அவங்க இல்லன்னு சொன்னா ஸ்டெப் எடுக்க வேண்டியது நீ இல்லையா? இந்தாண்ட பக்கம் சாண்ட்ரா கிட்ட நீ பேச வேண்டியது நீ. சாண்ட்ரா கிட்ட இல்லம்மா இது இப்படிதான் இருக்கு, இதுக்குதான் நீங்க ஒத்துழைக்கணும்னு சொல்லி ஃபயரா இல்ல சரி நீ ஃபயர்னா ஃபயர்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சாண்ட்ரா பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துக்கிட்ட நான் அப்ப சொன்னதுதான், ஒரே ஒரு விரல நீட்டி நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்போ அவங்க நார்மலாவே இந்த ஸ்வாப் நடந்துருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே சாண்ட்ரா வின்னு. அப்படி இல்ல அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க. இவங்களால ஒண்ணுமே மூவ் பண்ண முடியல. அதனால சாண்ட்ராவோட கேம் பிளே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில விஷயம் சாண்ட்ராவும் திவ்யாவும் பார்க்கும்போது ஒரு சில விஷயம்லாம் திவ்யா வந்து ரொம்ப அவங்களோட இடத்துல இவங்களும் நம்ம ஆஹா இதுதான் நமக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்துட்டாங்க. பட் எனிஹவ் ப்ரோமோல எல்லாம் ஒரு சில நபர்கள் எல்லாம் பார்க்காம இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், சாண்ட்ரா வந்து நம்ம தர்பீஸை வந்து உள்ள இழுத்தது வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். தர்பீஸுக்கு அந்த அந்த லைட் கொடுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். உண்மையாலுமே தர்பீஸுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கடைசியில பார்த்தா அவனை ஒரு பொம்மை மாதிரியே தூக்கி ஓரமாவே உட்கார வச்சிட்டாங்க. நல்லா மிரண்டேன். நான் ஆக்சுவலா தர்பீஸ் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஏதோ பேச போறாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க எல்லாம் நினைச்சேன். அதாவது என்ன குட்டிகளாட்டம் பண்ணி கத்தி கூச்சல் போட்டு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அது மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா இருக்கிறவங்க எல்லாருமே பேசியே உட்கார வச்சிட்டாங்க. நான் ரேணு சகோ போன தடவை நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், இல்ல தர்பீஸ் இப்போ வச்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களோட வார்த்தைக்கு வந்து நான் ஒத்து போறேன். மியூட்டுக்கு போயிடுறேன் நண்பர்களே. நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயத்து என்னன்னா, மஞ்சரி விஷயத்துல சொன்னீங்களே போன சீசன், அந்த ஒரே ஒரு இடத்துலதான் நான் மஞ்சரிக்கு அகேன்ஸ்டா நின்னேன். அந்த ஒரே ஒரு இடத்துல லிட்ரலி அது அவங்க மற்ற எல்லா இடத்துலயும் அவங்களுக்காக அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்று சப்போர்ட் பண்ணேன். அந்த ஒரு இடத்துல அந்த டாஸ்க்ல மட்டும் அவங்களுக்கு அகேன்ஸ்டா நின்னேன். எதுக்கு தெரியுமா? அவங்க ஷோக்குள்ள அறம் சார்ந்துதான் விளையாடணும் எல்லா இடத்துலயும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால ஒரு வழி இல்லாம போட்டு அடிச்சுட்டாங்க. பட் ஓவரால் மஞ்சரி அந்த கேமுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இருங்க அது இன்னொன்னு சொல்ல வரேன். எனக்கு மஞ்சரி வந்து லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்கு அப்புறம் எனக்கு மஞ்சரி தான். ஒருவேளை மஞ்சரி டே 1ல வந்திருந்தாங்கன்னா டெஃபினெட்லி கேம் வேற மாதிரியே இருக்கும். மஞ்சரியோட வந்த ஷோ அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு வந்து மஞ்சரி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, ஏன் எனக்கு மஞ்சரி பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இவர் வந்து பீத்துவார், யாரே பெருமை பீத்துவார் மிஸ்டர் தர்பீஸ். மேடம் நான் வந்து சைக்காலஜி சோசியாலஜி எல்லாம் படிச்சிருக்கேன் மேடம் அப்படின்னு வந்து ஒரு பீத்துவார். சரியா? அப்போ இவங்க வந்து ஒரு டேர்ம் தானே ஏதோ ஜில ஆரம்பிக்கும். க்ரூகர் எஃபெக்ட். ஏன் எப்படி பண்றீங்க எல்லாரும்? க்ரூகர் எஃபெக்ட் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அவருக்கு வந்து தெரியாது மேடம், நான் ரொம்ப நான் வந்து இந்த காமனான இதுதான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களோட பிரில்லியன்ஸ். ஓகேவா? இது மஞ்சளோட பிரில்லியன்ஸ். அவங்க ரேண்டமா ஏதோ கேட்ட மாதிரி தான் அது அந்த விஷயத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்க அந்த க்ரூகர் எஃபெக்டோட ஆக்சுவல் விஷயம் என்னன்னா, it's a cognitive bias where people with low ability in a specific area overestimate their own competence while highly competent individuals tend to underestimate theirs. என்னன்னா, உனக்கு ஒரு விஷயம் வரவே வராது,
ஆனா உன்னை நீயே வந்து என்னால இதெல்லாம் பயங்கரமா முடியும் அப்படின்னு ஓவர் எஸ்டிமேட் பண்ற ஒரு டெண்டன்சி தான் அந்த குரூகர் எஃபெக்ட். ஓகேவா? இதுதான் மஞ்சரியோட பிரில்லியன்ஸ். அவங்க அவ்வளோ பெரிய விஷயத்த சறுக்குன்னு சுருக்கி பளிச்சுன்னு வச்சுட்டாங்க. ஆனா அவருக்கும் அது புரியாது, அதை பத்தி தெரியாதவங்களுக்கும் அது புரியாது. அதுதான் அவங்களோட பிரில்லியன்ஸ். பயங்கரமான ஆள் அவங்க. ஆமா, ஒரே ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வாட்டர்மெலன் கேட்டிருக்கலாம், மேடம் அப்படின்னா என்னன்ட்டு. அதுதான் ஒரு பர்சனோட இது சொல்லுவா, என்னது, the need to know, the need to grow, கியூரியாசிட்டியை விட இதுதான் நான் இவ்வளவுதான் அப்படின்னா growth இருக்காது இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்ட்டு அந்த ஒரு இது இருக்கணும். வாட் யூ